அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்மலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்மலர் புன்கணீர் பூசல் தரும். அனைவருக்கும் வணக்கம். நான் லிடிய நாதஸ்வரம். நான் அமிர்தவர்ஷினி. நான் வர்ஷன். நாங்கள் மியூசிஷியன்ஸ். எங்களுடைய ஆல்பம் குரலிசை காவியம் 1330, ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் இந்த திருக்குறள் 1330, அதாவது 1330 திருக்குறளையும் நாங்கள் பொருளோடு சேர்ந்து இசையமைச்சிருக்கோம். உலகத்திலேருந்து 1000க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் இப்போது நாங்கள் இலங்கையில் இருக்கோம். நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 6 சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் இது பாகம் 1 லான்ச் பண்ணப்பட்டது குரலிசை காவியமோட. இப்போது பாகம் 2 லான்ச்சுக்காக இங்கே இலங்கைக்கு வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துக்கு. அண்ட் நேற்று அக்டோபர் 10 யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் பாகம் 2 நாங்கள் லான்ச் பண்ணோம். அண்ட் இது யாழ் இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து இந்த ஈவெண்ட் நாங்கள் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நேற்று ஈவெண்ட் ரொம்ப நல்லா போச்சு, நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். அண்ட் இலங்கையிலேருந்து 25க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ இது ரெக்கார்ட் பண்ணது அண்ட் அவங்க கூட பேசினது அண்ட் அவங்க பாடினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ வால்யூம் 2 லான்ச் ஆகிருக்கு. அண்ட் இட்ஸ் அவைலபிள் இன் ஆல் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ இருக்குது. ஸ்பாட்டிஃபை, ஐடியூன்ஸ், அமேசான் மியூசிக். அண்ட் இது யூடியூப்பில் வீடியோஸாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து இப்போ இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அண்ட் இந்த குரலிசை காவியம் பற்றி பேசுகிறது. அண்ட் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எங்கள் திருக்குறள் லான்ச்சுக்காக வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டில் 1000க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் 25+ கண்ட்ரீஸ்லேருந்து பாடியிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஒரு லான்ச் வைக்கிற மாதிரி தான் இந்த பிளான். ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால நாங்களே எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒரு லான்ச் வச்சு பார்க்க முடியாமல் போன சிங்கர்ஸ் எல்லாரையுமே அங்கே தான் மீட் பண்ணுறதா எங்களுக்கு பிளான். ஸோ எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த குரலிசை காவியம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே அந்த திருவள்ளுவர் அவ்வளோ விஷயம் லைஃப் லெசன்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அது இன்னும் போய் மக்களுக்கு பொருளோட போய் சேர்ந்துதான்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் தம்பி சொன்ன மாதிரி அது பொருளோட இசையமைச்சிருக்கிறதால இந்த ஜென்ரேஷனுக்கும் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கும் மியூசிக் ப்ளஸ் மாரல் ரெண்டும் சேர்ந்து படிக்கும்போது டிசிப்ளினோட வளருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது மெயினாக ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் குழந்தையிலேருந்து 10th ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் எல்லாரும் மியூசிக் அண்ட் மாரல்ஸோட சேர்த்து படிக்கும்போது டிசிப்ளினோட வளருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நேற்று அக்டோபர் 10 ஜாஃப்னா இலங்கையில் ரொம்ப அழகாகவே இந்த லான்ச் நடந்தது. ஸோ அடுத்த லான்ச் வந்து ஆஸ்திரேலியா மெல்பர்னில் நவம்பர் 8 நடக்க போகுது. 3rd வால்யூம் லான்ச் ஆக போகுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் மகள் வந்து 12 வயசு இருக்கும்போது, மகன் 9 வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இது. அப்புறம் அவங்களுடைய ஏஜ் ஒரு 18 வயசு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அறம் பொருள் இன்பம் இருக்குது. இதனால் எதுவுமே வந்துட்டு கருத்து வேறுபாடு எதுவும் வரக்கூடாது. ஜனங்களுக்கு எதுவும் என்ன சின்ன பசங்க எப்படி திருவள்ளுவருடைய இவ்வளோ பெரிய மகத்துவத்தை வந்து செய்திட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 வருஷம் காத்திருந்து அந்த 8 வருஷம் வந்துட்டு பல்வேறு மியூசிக் ஜேர்னராஸ்ன்னு சொல்லுவாங்க, வகைகளை பயின்று ஒரு 200க்கும் மேற்பட்ட மியூசிக் ஜேர்னராஸ் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா அதை அந்த 8 வருஷ காலம் வந்து பசங்க அதை வந்து படித்து உலக இசையை பயின்று காத்திருந்து தம்பிக்கு 18 வயசு வர வரைக்கும் வெயிட் பண்ணி செப்டம்பர் 6, 2023 அவன் 18 வயசு திரும்பினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 12 வயசு 9 வயசு இருக்கும்போது வந்துட்டு அவங்க ஏற்கனவே 400 குரல் என் மகள் கம்போஸ் பண்ணியிருந்தா. அந்த 400 குரலும் வேணான்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு ஆனதுக்கப்புறம் 2023 திரும்ப துவங்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த குரலிசை காவியம். இதில் வந்துட்டு இந்த 2 வருஷம் காலம், அதாவது செப்டம்பர் 6 2025 இதை டார்கெட் பண்ணி அதுக்குள்ளே முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன் பசங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு இந்த ஒழுக்கத்தோட இந்த 2 வருஷ காலமும்
சுமார் 16லேருந்து 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யுது. வேற எந்த வேலைகளும் நாங்க செய்யாம இத மட்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவமா செய்து இத கம்ப்ளீட் பண்ணோம். செப்டம்பர் 6ஆம் தேதி 2025 அன்னைக்கு வந்துட்டு வள்ளுவர் கோட்டத்துல, சென்னை வள்ளுவர் கோட்டத்துல வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் லான்ச் நடந்தது. அதிலிருந்து தொடர்ந்து ஒரு 10 நாடுகள்ல 133 குறள் என்ற வகையா 1330 ரிலீஸ் ஆகணும். அப்பதான் வந்து எல்லாருக்கும் கேட்கறதுக்கு நேரம் இருக்குன்றதால இதை 10 வால்யூம்ஸா பிரிச்சு லான்ச் பண்ண நாங்க துவங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வள்ளுவர் கோட்டம் முடிஞ்சு இப்போ நேற்று ஜாஃப்னால அக்டோபர் 10 திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர்ல நடந்தது. ரொம்ப பிரமாதமான ஆடியன்ஸ் வந்தாங்க. இங்க அவ்வளோ அன்பை வெளிப்படுத்தினாங்க. இங்க இவ்வளோ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை நினைக்கும் போதே வந்து எங்களுக்கு நாங்கள் சரியான காரியம் தான் செய்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு அப்புறமா உடனே அடுத்த லான்ச்சே வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் செய்தது வந்துட்டு அது திருவள்ளுவருடைய ஒரு வாக்குன்றது உறுதிப்படுத்திக்கிட்டோம் நாங்களே. ஸோ இதனை தொடர்ந்து 10 நாடுகளில் இந்த லான்ச்சஸ் இருக்கு. அடுத்தது வந்துட்டு மக சொன்ன மாதிரி நவம்பர் 8ஆம் தேதி மெல்பர்னில் டேண்டினாவில் ட்ரம் தியேட்டர் ஆடிட்டோரியமில் தமிழ் மக்கள் கூட அழகாக இந்த லான்ச் 3வது லான்ச் நடக்க போகுது. ஸோ அதனை தொடர்ந்து அமெரிக்கா, கனடா, பல மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், துபாய், ஜப்பான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரான்ஸ் கூட இதில் நடக்கும். இது நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆர்வம் காட்டி திருக்குறளை வந்துட்டு செய்கிறதோட எங்களுக்கு என்னங்க பெருமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி இந்த பிள்ளைங்களை நினைக்கிறது தான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டை செய்ததுக்கு காரணமே ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்தில் சின்ன குழந்தைங்களுடைய ஒழுக்கம் அது பேணி காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அது திருவள்ளுவர் சொல்றத வந்து அழகாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இசை வடிவமே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சியை நாங்கள் கையாண்டோம். ஸோ அது அழகாக நடந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த எங்களை கூப்பிட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை செய்ய வச்சதுக்கு இந்த ஊடகத்துறை அனைவருக்கும், ஊடகத்துறை யாழ்ப்பாணம் ஊடகத்துறை அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ் சார்பாகவும் திருவள்ளுவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பற்றி நாங்கள் யூடியூப்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்வைட் 2023 செப்டம்பர் 8ஆம் தேதி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் இமெயில்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஸ்ரீலங்காலேருந்தே நிறைய சிங்கர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ண சிங்கர்ஸில் ஒரு 25+ சிங்கர்ஸ் ஸ்ரீலங்காலேருந்து பாடினாங்க. ஸோ நேற்று நடந்த லான்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 20 சிங்கர்ஸ்க்கு மேலே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறது. அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே கொடுத்த அன்பு அண்ட் ஆதரவு. அண்ட் ஈவெண்ட் நேற்று முடிஞ்சு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட நீங்கள் எங்கள் பேர பிள்ளைங்க மாதிரின்னு சொன்னாங்க, நீங்கள் எங்கள் பிள்ளைங்க மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அந்த அரவணைச்சிக்கிறது, ஸோ அது நான் இங்கே ரொம்ப ரசித்தேன் நான். அண்ட் வி ஃபெல்ட் ஹோம். இது வேறு ஒரு நாட்டுக்கு வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம், நாங்கள் வேறு நாட்டுக்கு வந்துடுறோம், அந்த மாதிரி நாங்கள் ஒரு துளி கூட நாங்கள் நினைக்கல. ஸோ இது எங்கள் வீடு மாதிரி நாங்கள் நினச்சோம். அண்ட் இங்கே மக்களும் எங்களை அப்படி தான் பார்த்தாங்க. அண்ட் நேற்று இந்தியன் கான்சுலேட் ஜெனரல் மிஸ்டர் சாய் முரளி, ஸோ அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹோஸ்ட் பண்ணார் எங்களை. ஸோ ஹீ வாஸ் வெரி கைண்ட் டு. அண்ட் இந்த திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் அதை ஆஃபர் பண்ணது அவர் தான். அண்ட் இந்த ஈவெண்ட் பாதி எடுத்து நடத்துனது இந்தியன் கான்சுலேட் ஜெனரல் சார்பாக. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் ரொம்ப பழகின, ரொம்ப எல்லா ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 2 பேர் கூட. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் வி கான்ட் வெயிட் டு கம் பேக் ஹியர் அகேன். நாங்கள் மறுபடியும் இங்கே வருவோம். அண்ட் மியூசிக்கெலாம் நிறைய நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் இலங்கை கலைஞர்களோட. ஸோ ஐ ஹோப் த பெஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர். மேபி கொஞ்சம் வருஷத்தில் எனக்கு சினிமா பண்ணக்கூடாதுலாம் எனக்கு பிளான் இல்லை, சினிமா பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த திருக்குறள் அண்ட் சிம்ஃபனி இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு வரலான்னு எனக்கு ஐடியா. ஸோ எனக்கு கொஞ்சம் வருஷத்தில் நான் சினிமாக்குள்ளே வரேன்.